வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு. கவுன்சிலிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ப்ராசஸில் இருக்கிறப்ப இப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் என்ன க்ரியேட் ஆகுதுன்னா, இப்போ ஒரே இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 காலேஜஸ் இருக்கும். ஒரே பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பேர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு இருக்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். இதில் கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் நீங்கள் டாப் மார்க் எடுத்து நீங்கள் அதிக மார்க் எடுத்து கூட நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கோட் நம்பரும் இல்லாட்டி இந்த காலேஜும் மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களோட திருப்பி அட்டெண்ட் பண்ண முடியாது. இதுக்காக நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் காலேஜ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்களே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் காலேஜ் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஃபுல் டீட்டெயில், அதோட கவுன்சிலிங் கோட் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் செக் பண்ணி உங்களோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்களோ பாருங்கள். இந்த வீடியோ மூலிமா கூகுளில் போய்ட்டு www.annauniv.edu என்ட்ரு பண்ணிட்டு, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம் இருக்குதுல, ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஹோம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே TNEA 2017 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த TNEA 2017 அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பேஜ் ஓப்பன் ஆகணுன்னே உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வேகன்சி பொசிஷன், இது வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வேகன்சி பொசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டஸ் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் லிஸ்ட் வித் சிமிலர் நேம்ஸ் இருக்குதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கொடுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எப்படி செக் பண்ணி காட்டுறேன்னா, கேஎஸ்ஆர்னு இருக்குதுல்ல, இந்த கேஎஸ்ஆர் நான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறப்ப கேஎஸ்ஆர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த காலேஜ் அட்டானமஸ்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்குதுன்னு நினச்சோன்னே அதுதான் ஃபஸ்ட் காலேஜ்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ் ரங்கசாமின்னு இருக்குது, அது ஃபஸ்ட் காலேஜ். கீழே வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸ் நம்ம வருஷமாக இருக்குது. இந்த மூலிமா வந்து உங்களுக்கு அட்ரஸும் சரி அந்த காலேஜோட ஹிஸ்ட்ரியும் சரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்று இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு மீண்டும் இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துட்றாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் மூலியமாகவும் வச்சு உங்களால் காலேஜ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்டர்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டலான்னு பார்க்குறேன். கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் இருக்குல்ல, இது கவர்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ராசஸ் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தருமபுரி, பர்கூர், சேலம் இந்த மாதிரி லிஸ்ட்டு எல்லாமே வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜோட கோட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இதனால தான் இப்போ வந்து நீங்கள் காலேஜ் அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப அந்த காலேஜோட பற்றி அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஒரு தெளிவாக இருங்க. கொஞ்சம் கூட உங்களால் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அந்த காலேஜோட கோட் நம்பர் நீங்கள் எப்பயும் எழுதி வச்சு நீங்கள் உள்ளே கூட நீங்கள் அந்த காலேஜோட லிஸ்ட்டும் நீங்கள் எழுதி வச்ச இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி.